ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ கலர் பேங்கிளில் தான் இந்த ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஃப்ளவர் மாதிரி கம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் சென்டரில் 3, அந்தாண்ட 2, இந்தாண்ட 2ன்னு. அதில் குட்டி ஸ்டோனு ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டுறேன், கிளிப் ஸ்டோனு. ஃப்ளவர் ஷேப்பில் இதை மாதிரி ஒட்டிக்கணும். இதே மாதிரி 4 சைடும் ஒட்டியிருக்கேன். ஈவனாக மெஷர்மெண்ட் பண்ணி ஒட்டிக்குங்க, அப்போ தான் கரெக்டாக ஈவனாக இருக்கும். இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். நீங்கள் கோல்டு கலர்லேயும் இந்த மாதிரி குட்டி ஸ்டோன் இருக்குது, அதுவும் ஒட்டலாம். இல்லைனா கலர் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். இது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்னு ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அந்த ஃப்ளவருக்கும் பக்கத்தில் ஆப்போசிட் சைடில் கம் அப்ளை பண்ணுறேன். அதில் ஐ ஷேப் ஸ்டோன் ஒட்டுறேன். அது ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் தான். அது லீஃப் மாதிரி இருக்கும். 3 ஸ்டோன் இதை மாதிரி ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த சைடும் ஒட்டணும். இந்த ஃப்ளவருக்கும் அந்த சைடும் இந்த சைடும் ஒட்டணும். இது சிம்பிளான டிசைனாக தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம ஃப்ளவர் செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் சைடில் ஒட்டிக்கணும். இப்போ நான் எல்லாமே ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி 2 பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேங்கிள் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சென்டரில் வேறு கலர் வளையல் கலந்து கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் செட்டாக.